கோர்ட்டு படத்தோட முதல் பாதியை பார்த்துட்டு வெங்கட் பிரபு கிட்ட விஜய் என்ன கூறினார் தெரியுமா? என்ன அப்படி சொல்லியிருக்காரு? வாங்க விரிவாக பார்க்கலாம். வாரிசு, லியோ ஆகிய திரைப்படங்களை தொடர்ந்து விஜயின் அடுத்த படமாக உருவாகி வர படம் தான் கோட். விஜயோட 68வது படமான இந்த கோட் படத்தை வெங்கட் பிரபு இயக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே பிகில் படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் இந்த படத்தையும் எடுக்குது. புதிய கீதை திரைப்படத்துக்கு அப்புறம் விஜய்க்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. இந்த படத்தில் விஜய் தந்தை மகன் அப்படிங்கிற 2 கதாபாத்திரங்களில் நடிக்கிறாரு. இதில் தந்தை விஜய்க்கு ஜோடியாக சினேகாவும் மகன் விஜய்க்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரியும் நடிக்கிறாங்க. இதுபோக இந்த படத்தில் பிரபுதேவா, பிரசாந்த், மோகன், அஜ்மல் வைபவ், ஜெயராம், யோகி பாபு, விடிவி கணேஷ், பிரேம்ஜி, லைலா உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இதில் விஜயை இளமையாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஏஜிங் டெக்னாலஜியை வெங்கட் பிரபு பயன்படுத்தியிருக்காரு. இதற்காக அவர் பார்த்திங்கன்னா அமெரிக்கா வரைக்கும் சென்று அங்குள்ள நிறுவனத்தோட உதவியோட இப்பணிகளை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்தையும் காட்ட போகிறாங்க. ஏஐ டெக்னாலஜியோட இதை சாத்தியமாக்கியிருக்காரு வெங்கட் பிரபு. இதுபோக ஒரு பாடலுக்கு த்ரிஷாவும் நடனமாடி இருப்பதாகவும் கூறப்படுது. ரீசெண்டாக விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு திரைப்படத்திலிருந்து ஒரு சிறிய வீடியோ வெளியானது. இதில் தந்தை மற்றும் மகன் விஜய் 2 பேருமே ஒரு பைக்கில் போகிறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் ஒரு டீம் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ரஷ்ய வீதிகளில் இந்த காட்சிகளை வெங்கட் பிரபு படமாக்கி இருந்தார். அதாவது ரஷ்யாவில் பணியாற்றும் இந்திய அதிகாரியான விஜயை சூழ்ச்சி வலையில் சிக்க வைப்பது போன்றும் இதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வரார் அப்படிங்கிற மாதிரியும் இந்த படம் பேசுவதாக கூறப்படுது. இந்த நிலையில் படத்தின் முதல் பாதியை ஃபுல்லாக விஜய் பார்த்துருக்காராம். இந்த முதல் பாதி முழுவதுமாக பார்த்த அவருக்கு முழு திருப்தியாக இருக்கான். அதனால் வெங்கட் பிரபு கிட்ட படம் தெரிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காராம். வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் திரைப்படம் வெளியாவது குறிப்பிடத்தக்கது. விஜயே இந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்காருன்னா படம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.